சங்கீதம் 47 வசனம் சொல்கிறது, தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. அல்லேலூயா. கருத்துடனே அவரை துதியுங்கள் என்று. அல்லேலூயா. இங்கிலீஷ்ல அண்டர்ஸ்டாண்டிங், அவரை புரிந்து கொண்டு அவரை துதியுங்கள் என்று. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவரா? அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பூமி அனைத்திற்கும் ராஜாவாம். அல்லேலூயா. தம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் பரிசுத்த சிங்காசனத்தில் இருந்து ஆளுகை செய்கிறவர். அல்லேலூயா. அவரே பரிசுத்தம் உள்ளவர். அவர் உட்காரக்கூடிய சிங்காசனமும் பரிசுத்தமுள்ள சிங்காசனமாம். அல்லேலூயா. பூமி அனைத்திற்கும் அவர் ராஜா. பூமி அனைத்தையும் அவர் ஆளுகை செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இவ்வளவு வல்லமை மிக்க தேவன். அவரை எப்படி துதிக்க வேண்டுமாம்? கவனமாக கருத்துடனே துதிக்க வேண்டுமாம். அல்லேலூயா. அது ஏனோ தானோ என்னமோ அப்படின்னு இல்லை. என்ன நம்ம அவரை பத்தி பாடுறோம், என்ன நம்ம அவரை பத்தி பேசுறோங்கிறது ஒரு மனசுல ஒரு தெளிவோட சந்தோஷமாக துதிங்க. அல்லேலூயா. உலக பிரகாரமாக ஆண்டவரை தேடுகிறேன் தொழுது கொள்கிறேன்னு சொல்றவங்களுக்கும் இயேசு கிறிஸ்து உண்மையாக ஆராதிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் தெரியும். அவங்க உண்மையாக ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பார்கள். அல்லேலூயா. அவங்க மனசுல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள், ஆண்டவரே என்னை சிலுவையில என்னுடைய பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்தீங்க, நன்றின்னு சொல்லி துதிப்பாங்க. அல்லேலூயா. ஆனா மற்றவர்கள் அவங்க என்ன பாட்டு பாடுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, அது ஏன் அந்த பாட்டு பாடுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. அல்லேலூயா. அதாவது ஒருத்தரை நரகத்தை அனுப்பணும், ஒருத்தரை வழி விலக செய்யணும் அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் ஆண்டவருடைய உண்மைத்தன்மை, உண்மையை விட்டு, ஆண்டவரை அறிந்து கொள்வருடைய வழியை விட்டு, இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்கிறதை விட்டு வேற எந்த வழியில போனாலும் அது நரகத்துல போயிடும். அல்லேலூயா. நான் என்னுடைய சுயநீதியை சார்ந்து கொள்கிறேன், நான் இயேசு கிறிஸ்து இல்லாம இந்த ஒரு சின்ன பாட்டு தான் நான் கேட்கறேன், பாடுறேன், இதை நான் ஆராதிக்கிறேன் அப்படி சொல்லி கொஞ்சம் வழி விலகி போவாங்க. இது இயேசு கிறிஸ்துடைய அம்மா, அதனால இவங்கள பாடலாம், இது தேவதூதர்கள் இவங்கள பாடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வழி விலகி போய் கடைசியில வாழ்க்கையை முடிந்து போகிறது. அல்லேலூயா. அதனாலதான் மிகவும் கவனமாக இருக்க. இயேசு கிறிஸ்துவிடம் பிசாசானவன் வந்து, நீ என்னை ஆராதனை செய், நான் இந்த உலகத்துல என்கிட்ட இருக்க அதிகாரம் எல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்க, அவரே துதிப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவரை தான் ஆராதிப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு அதே போல என்ன நடந்தாலும் ஆராதனை விட்டு விடாதீங்க. அல்லேலூயா. அவரே ஆராதிங்க, கருத்துடனே ஆராதிங்க. கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார்.